வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ சிறுகதை பாணியில வந்திருக்கு. வாழ்க்கையில இப்போ எப்படி இருந்தாலும் நம்மோட இளமை கால ஞாபகங்கள் எப்பவுமே இனிமையாகத்தான் இருக்கும். நாம கடந்து வந்த சில நினைவுகளை சம்பவங்களை நினைச்சு பார்க்கறது தப்பு கிடையாது. அது எப்பவும் திரும்ப வராத வசந்த காலம். ஆனா இது தெரியாம இந்த கதையோட நாயகன் ஆர்வ கோளாறுல சின்ன வயசு ஞாபகங்களை தேடி போறான். அங்க அவனுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி அனுபவங்களை கொடுத்துச்சு, அதுதான் இந்த வீடியோவோட மையக்கரு. வாங்க, நம்ம கதைநாயகன் பேருந்து விட்டு இறங்கிட்டாரு. கதை முடிஞ்சதும் ஃப்ரீயா பேசுவோம். இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் வாங்க. பேருந்திலிருந்து இறங்கியதுமே எனக்கு லேசாய் வியர்த்தது. பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டேன். இந்த வயதில் எனக்கு இது அவசியமா என்ற கேள்வி 7வது முறையாக முதுகு வளைத்து நின்றது. யாருக்கும் இங்கு வந்தது தெரியாது. மனைவியிடம் பொய் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். சின்ன வயதில் பார்த்த காதலியை தேடி வந்திருக்கிறேன் என்றால் என் வழுக்கை தலையையும் தளர்ந்த உடலையும் பார்த்து சிரிப்பார்கள். பின்பு திட்டி தீர்ப்பார்கள். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தேடுதல், சும்மா தெரிஞ்சுக்குவோமே என்ற உந்துதலை என்னை இங்கு நகர்த்தி வந்திருக்கிறது. கடந்த வாரம் பால்யகால நினைவுகளில் மூழ்கியிருந்த போதுதான் சட்டென்று கவிப்பிரியா மின்னி மின்னி மறைந்தாள். மறைந்தவள் பின்பு மீண்டும் பிரகாசமாய் பிரம்மாண்டமாய் மாறினாள். பாவாடை தாவணியில் இரட்டை சடையுடன் கன்னம் அதிர நடந்து சென்றவளை பார்த்து 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. காதல் என்றெல்லாம் அதை எடுத்துச் சென்றுவிட முடியாது. அதற்காக வெறும் ஈர்ப்பு என்ற நிலைக்கும் தள்ளிவிட முடியாது. என்னையும் ஒரு பெண் பார்த்து சிரிக்கிறாள். காணாத போது கண்களை உருட்டி உருட்டி என்னை தேடுகிறாள் என்பதை உணர்ந்தபோது என் டீனேஜ் மனது தடுமாறத்தான் செய்தது. அவளுக்கு ரொம்ப கெச்சலான உடம்பு, ஆனால் முகத்தில் அப்படி ஒரு சாந்தம் தெரிக்கும். இப்போது போல டியூஷன் வசதி எல்லாம் அதிகம் இல்லை. அதனால் கப்பம் கட்டி தெருவில் இருந்து வனவழிச்சாலைக்குத்தான் தனது குழுவினரோடு நடந்து வருவாள். வீட்டை கடக்கும் போது 2 பேரின் பார்வைகள் சந்திக்கும். முதல் முறையாக நான் வானத்தில் பறந்தது அப்பொழுதுதான். அந்தரத்தில் மிதந்தது அந்த காலகட்டத்தில்தான். விளக்கிச் சொல்ல முடியாத வினோத உற்சாகத்தில் அப்போது தெரிந்து கொண்டிருந்தேன். ஒருமுறை மனைவியிடம் இது பற்றி கூறிய போது தலையணையால் விரட்டி விரட்டி அடித்தாள். அடப்பாவி, வேறு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க என்று சொல்லிவிட்டு பின்பு சோர்ந்து போய் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். ஐயோ, சரியா விசாரிக்காம கட்டி வச்சிட்டாங்களே என புலம்பத் தொடங்கினாள். கருப்பு நிறம், ஒல்லியான உடல், ஊராய் வேலை தேடி அலைந்தது. வறுமை, பணப்பற்றாக்குறை என்றே என் இளமை பருவம் கடந்ததால் இந்த காதல் எல்லாம் என் வாழ்வில் வரவே இல்லை. அதனால் அந்த டியூஷன் பெண்தான் என் வாழ்வில் குறுக்கிட்ட ஒரே பெண்ணாக நிலைத்து நின்றாள். ஆனாலும் குறுகிய காலத்தில் அவளுக்கு டியூஷன் முடிந்தது. அதன் பின்பு பார்க்க வாய்ப்பு இல்லாமலேயே போய்விட்டது. அதோடு மறந்து போய் இருந்திருக்கும். ஆனால் அவளின் பெயர், வீடு, குடும்ப விவரங்களை தெரிந்து கொண்டதுதான் இத்தனை ஆண்டு நினைவுகளுக்கும் காரணம். வேலை கிடைத்து என் நிலை மாறி சமூகத்தில் அந்த ஸ்தாய் நிலைத்து நின்றபோது ஒரு முறை அவள் வீட்டை கடக்க நேரிட்டது. மலரும் நினைவுகளாய் ஒரு ஆர்வத்தில் அவள் வீட்டை பார்க்காதிருந்தேன். வீட்டிற்கான அத்தனை அமைப்புகளையும் இப்போது இழந்து அது ஒரு ஒர்க் ஷாப்பாக மாறியிருந்தது. அவளின் படிப்பு, திருமணம், குடும்பம் உள்ளிட்ட எந்த விபரத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. 2ம் கெட்டான் வயதில் ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம் என்பதால் மாய்ந்து மாய்ந்து உருகும் அளவுக்கு எல்லாம் நினைவுகள் இல்லை. பின்பு கால ஓட்டத்தில் அதுவும் மறந்துவிட்டது. முகநூலில் அதே தெருவில் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த சிவராமன் என்பவர் நண்பரான போதுதான் சின்னதாய் ஒரு யோசனை கிளம்பியது. இவரிடம் கவிப்பிரியா பற்றி கேட்டால் என்ன? எங்கு இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? சும்மா தெரிந்து கொள்வோமே. இனம் புரியாத ஆர்வம் என்னை போட்டு உலுக்கு உலுக்கு என்று உலுக்கியது. இதோ வேறு காரணம் சொல்லி அவரை சந்திக்க வந்துவிட்டேன். நானும் இந்த ஊர்தான் என்று சொல்லி நெருக்கத்தை ஏற்படுத்தி சாதாரணமாக பேசுவது போல பேசி கவிப்பிரியா பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் 8வது முறையாக அந்த கேள்விக்குறி என் சட்டை காலரை பற்றி இழுக்கத்தான் செய்தது. இந்த வயதில் இது அவ்வளவு முக்கியமான விஷயமா? தெரிந்து என்ன ஆகப் போகிறது? காலேஜ் படிக்கும் மகள், வேலைக்கு செல்லும் மகன் என்று குடும்ப நிலை மாறிவிட்ட சூழலில் இந்த தெரிந்து கொள்வதில் எதுவும் பயனிருக்கிறதா? என்னை சுற்றி சுற்றி வந்த கேள்விக்குறியை சுண்டிவிட்டு எட்டு வைத்து நடக்கத் துவங்கினேன். அந்த ஊர் ரொம்பவே மாறியிருந்தது. பெருநகரங்களுக்கு இணையாக வர்த்தகங்கள், கட்டடங்கள் என மாறியிருந்தது. சின்ன வயதில் சுற்றித் திரிந்த ஊர் என்றாலும் இதையெல்லாம் ரசிக்கும் மனோநிலையில் இப்போது நான் இல்லை. நண்பர் வீட்டை நெருங்கும் போது எனது நெஞ்சில் யாரோ ட்ரம்ஸ் வாசித்தார்கள். ஒரே பதைபதைப்பு. கையை மடக்கி எதேச்சையாக வாட்சை பார்க்க அது ஓடாமல் நின்றிருந்தது. என்னாச்சு? மிக விலை உயர்ந்த வாட்ச். நேரம் பார்க்க மொபைல் இருந்தாலும் திருமண நாளுக்கான மனைவியின் அன்பளிப்பு என்பதால் எப்போதும் என்னுடனே ஒட்டி கொண்டிருக்கும்.
திடீரென இப்போது இயக்கத்தை நிறுத்தியிருந்தது என்னை திடுக்கிட வைத்தது. வெயில் உக்கிரமாயிருக்கவே நிழலுக்காக ரோட்டோரத்தில் ஒதுங்கினேன். வியர்வை ஊற்றெடுக்க கர்ச்சீப்பால் துடைத்துவிட்டு தோள்பைக்குள் புதைந்திருந்த பாட்டிலை தேடி எடுத்து தொண்டையை நனைத்தேன். மனதில் எண்ண அலைகள் தடுமாறத் தொடங்கியது. கவிப்பிரியா எனது வாழ்க்கையில் சின்னதாய் மின்னி மறைந்தவள்தான். அறியாத வயதில் கவனம் ஈர்த்தவள்தான். அன்றைய தோற்றமே இன்றைக்கும் மனதில் அவுட்லைனாயிருந்து கொண்டிருக்கிறது. இப்போது உடல் பெருத்து நரை பரவி ஒட்டுமொத்த தோற்றமும் மாறிப்போயிருக்கலாம். முகத்தில் இருந்த சாந்தம் விலகி இருக்கலாம். பார்த்ததும் மனதில் இத்தனை ஆண்டுகளாயிருந்த பிம்பம் உடைந்து யதார்த்த நிலை எனது மனதை கீறலாம். சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லைங்க என்று அதிர்ச்சி கொண்டை வீசலாம். மனதில் உள்ள வசந்த நினைவுகளுக்கு அது வலி ஏற்படுத்தும். வாழ்க்கையில் கடந்து சென்றுவிட்ட சில சம்பவங்களை நினைத்து பார்க்கலாம். மனதிற்குள் ரசிக்கலாம். மனைவி குழந்தைகளிடம் சொல்லி ஜாலியாய் சிரித்துக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப அதே இடத்திற்கு போய் பார்ப்பது, ஆராய்ச்சி செய்வது என்பதெல்லாம் இதுவரை மனதிற்குள் இருந்த இனிமையான நினைவுகளை சிதைக்கவே செய்யும். காலமும் நேரமும் இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் அடுத்தடுத்த நிலைகளுக்குச் செல்கிறோம். பின்னால் திரும்பிச் செல்ல நினைத்தால் என்ன ஆகும்? பருவ வயதில் எவ்வளவோ சுவாரஸ்யமான நினைவுகள். அதில் சின்னதாய் இதுவும் ஒன்று. அதை ஏன் சிதைத்துக் கொள்ள வேண்டும்? கவிப்பிரியா அந்த வயது தோற்றத்தின் நினைவுகளுடனேயே இருக்கட்டும் என்று எனது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென மொபைல் ஒலிக்க திடுக்கிட்டு எடுத்தேன். முகநூல் நண்பர்தான். என்ன சார், எங்க வந்துட்டு இருக்கீங்க என்றார் பரபரப்பாய். சாரி சார், அவசர வேலை ஒண்ணு திடீர்னு வந்துடுச்சு, அதனால வர முடியல, மன்னிச்சுக்கங்க என்றபடி இணைப்பை துண்டித்தேன். எதில் இருந்தோ மீண்டது போல ஒரு உணர்வு என்னை ஆசுவாசப்படுத்தியது. நல்ல வேளை, என் பால்ய வயது நினைவுகளை சிதைக்கவில்லை. இனிமையாய் அது என் காலம் வரை தொடர்ந்து என்னுடன் பயணிக்கும் என்று எண்ணியபடி ஊர் திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். இந்த கதைக்கான விளக்கம் எதையும் நான் சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு ஷார்ப்பா கதை நகர்ந்துட்டே இருந்துச்சு. உங்களோட இளமை காலத்துல இருந்த உங்க நண்பர்கள், நீங்க வாழ்ந்த ஊர், விளையாடினது, பள்ளி பருவ நினைவுகள்னு எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல வித்தியாசமான கதைகள் வரப்போகுது. அதுக்கான ஸ்கிரிப்ட், வீடியோ மேக்கிங் எல்லாம் நம்ம ஸ்டோரி பென்ஸ் சேனலுக்காக முனைப்போட நடந்துட்டே இருக்கு. அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.